பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து மாநில நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது உள்ள சூழலில் கட்சி பதவியை ஏற்க விரும்பவில்லை என ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி கூறியதாகவும் தெரிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் அவரது வீட்டின் அருகே வைத்து மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரை ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, திருநின்றவூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி துணைத் தலைவராக இருக்கும் ஹரிஹரன், அதிமுக திருவில்லிக்கேணி மேற்கு கழக பதவி துணைச் செயலாளரான மலர்கொடி, சதீஷ் ஆகிய 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதில் திருவேங்கடம் என்ற ரவுடி போலீசாரை தாக்க முயன்ற சம்பவத்தில் என்கவுண்டரும் செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் வட சென்னை பாஜக மகளிரணி துணைச் செயலாளரான அஞ்சலை தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் போலீசார் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையிலோ ஆம்ஸ்ட்ராங் கொலை விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய மற்ற பழிவாங்கு நபர்களை விட அஞ்சலை அதிக முனைப்பில் இருந்துள்ளார் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க அஞ்சலைக்கு 2 காரணங்கள் இருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். முதலாவது, தனது காதலரான ஆற்காடு சுரேஷை கொலை செய்ய காரணமாக இருந்ததாகவும் கூறப்படும் ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பல நாட்களாக ஸ்கெட்ச் போட்டு வந்துள்ளாராம். இரண்டாவதாக பார்த்தால் ஆற்காடு சுரேஷின் மூலம் தாதாவாக உருவெடுத்து கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டியில் ஈடுபட்டு ஏரியாவில் அசைக்க முடியாத சக்தியாக அஞ்சலை வளர்ந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அஞ்சலையில் செல்வாக்கு ஏரியாவில் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் அஞ்சலையிடம் வட்டிக்கு பணம் வாங்கியவர்களை அஞ்சலைக்கு திரும்ப கொடுக்காமலும் கட்ட பஞ்சாயத்து விவகாரங்களில் அஞ்சலையை மற்ற தரப்பினர் ஒதுக்கி வைத்துள்ளனர். அஞ்சலை வட்டிக்கு விட்டு வந்த பணம் ரூபாய் 1.5 கோடிக்கும் மேல் வெளியே முடங்கியுள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பணம் வாங்கிய நபர்களும் அஞ்சலைக்கு எதிராக தைரியமாக புகார் அளித்தும் வந்துள்ளனர். தனது கணவர் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட ஆத்திரத்திலும் தனது தொழில் முழுவதும் முடங்கி போனதாலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அஞ்சலை சுற்றி வந்துள்ளார் என்ற தகவல் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக கேப்டன் விஜயகாந்தின் மகன் பொறுப்பேற்க உள்ளதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன.